எங்கள் நேச கர்த்தரே, எங்களை சந்திக்கும்படியாக, எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக இந்த காலவேளையில் நீர் பிரசன்னமாயிருக்கிறீரே. நாங்கள் வருவதற்கு முன்பதாகவே எங்களை ஆசீர்வதித்து எங்களை பலப்படுத்தி ஆலோசனை சொல்லும்படியாக, வருகிற வாரம் நாட்களெல்லாம் எங்களை வழிநடத்தும்படியாக நீர் கர்த்தாவே பிரசன்னமாயிருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் எங்களை நேசிப்பதை காட்டிலும் எங்களை அதிகமாக நேசிக்கவும், பாதுகாக்கவும், போஷிக்கவும், நித்திய ஜீவனை அருளும்படியாக கர்சனை உள்ளவராயிருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையில் தியானிக்கப்படுவதான ஆண்டவரே, தேவனுடைய வசனங்களை, வார்த்தைகளை ஆண்டவரே நாங்கள் உள்வாங்கி, ஆண்டவரே நீர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை கீழ்ப்படிந்து அபியாசப்படுத்தி பெற்றுக்கொள்ள கிருபைத்தார். எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்தில் ஒப்படுக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையுண்டதாக வந்திருக்கிறவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினால வாழ்த்துக்கள். இந்த நாளுடைய செய்தியினுடைய தலைப்பு இயேசு கடந்து வந்த பாதை. இயேசு நம்மை மீட்கும்படியாக வந்த இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் கடந்து வந்த பாதை நாம் எண்ணுகிற வண்ணமாக, அநேகர் விரும்புகிற வண்ணமாக அவருக்கு அது வசதியான மண்டலமாக, வசதியான உலகமாக அவருக்கு காணப்படவில்லை. கம்ஃபர்ட் ஜோன். எல்லாரும் வசதியான இடத்துல வாழ வேண்டும், வேலை செய்ய வேண்டும், படிக்க வேண்டும், நாம் சஞ்சரித்து தாபரிக்க வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம். அதிகமான கேர் கொடுக்கும்போது என்ன ஏற்படுகிறது என்றால், பிள்ளைகளுக்கு நாம் என்ன செய்கிறோம், நம்முடைய பெத்த பிள்ளைகள் நமக்கு கிடைக்காத வசதிகள், நமக்கு கிடைக்காத பாதுகாப்பு, போஷிப்பு நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நம்மை தியாகம் பண்ணி, நம்முடைய வசதிகள், வாய்ப்புகளை நாம் என்ன செய்கிறோம், தியாகம் பண்ணி நம்ம பெத்த பிள்ளைகள் கொடுக்குறோம். அந்த பெத்த பிள்ளைகளுக்கு அதனுடைய மேன்மை, அதனுடைய வேல்யூ தெரியாது. அப்போ அந்த பாதுகாப்பான மண்டலத்தில், இந்த கம்ஃபர்ட் ஜோனில் நம்முடைய பிள்ளைகளை வளர்க்கும் போது என்ன ஆகுது, இருக்கிற உலகம், வெளி உலகம் அவர்களுக்கு கடினமாய் மாறிவிடுகிறது. எதிர்நீச்சல் போவிட முடியாது. இந்த உலகத்தில் வெற்றி பெற்றவர்கள், உலகத்தில் ஜெயத்தை பெற்றவர்கள் எல்லாம் கஷ்டப்பட்டவர்கள். வசதியான மண்டலத்தில், பகுதியில் இருந்து வாழ்ந்தவர்கள் எல்லாம் பின் வயதில், முதிர் வயதில் கஷ்டப்படுகிறார்கள். கஷ்டம் தெரியாமலே பிள்ளைகளை வளர்த்து நம்ம பட்ட கஷ்டம், நாம் எப்படி பொருளாதாரத்தில் கஷ்டப்பட்டு பிள்ளைகளுக்கு வளர்க்கிறோம், படிக்க வைக்கிறோம் என்கிற பிள்ளைகளுக்கே தெரியக்கூடாது என்று என்ன செய்கிறோம், சில பெற்றோர்கள் எண்ணுகிறபடியினால, பிள்ளைகளுக்கு அந்த கஷ்டங்கள் தெரியாதபடியினால பின்னாடி அவர்கள் கஷ்டப்படுகிறார்கள். கடைக்கு போகிறது கூட என்ன செய்கிறதில்ல, விடுறதில்லை, வேலை செய்ய வேண்டாம். அப்போ அந்த கம்ஃபர்ட் ஜோனில் வளர்க்கப்பட்ட பிள்ளைகள் என்ன செய்கிறது, எதிர்காலத்தில் நீச்சல் போட முடியாத அளவுக்கு, படிக்கிற இடத்துலையோ வேலை செய்கிற இடத்துலையோ அவர்கள் என்ன செய்ய முடியாது, சமாளிக்க முடியாது. ஆனால் இருக்கிற வண்ணமாகவே அவர்களை ஜெபத்தில் நாம் விடும்போது, வாழ்க்கையில் எப்பொழுதும் நாம் கம்ஃபர்ட் ஜோன், வசதியான மண்டலத்தில் இருப்போம் என்று சொல்ல முடியாது. இந்த உலகத்தில் இயேசு பிறந்த போது, பாலகனாக இருந்தபோது அவருக்கு அந்த கம்ஃபர்ட் ஜோனே, வசதியான மண்டலம் இல்லை. பிறந்த சில மாதங்களிலே ஏற்படுகிறதான அதிர்ச்சி செய்தி என்னவென்றால், 2 வயதுக்கு உட்பட்ட அனைத்து ஆண் பிள்ளைகளையும் கொல்லும்படியாக அந்த தேசத்தை ஆண்டதான ஏரோது ராஜா கட்டளை கொடுக்கிறார். பிள்ளைகளோடு எங்கே வேற தேசத்துக்கு, எகிப்து தேசத்தில் போய் அடைக்கலம் புகுகிறார்கள். பிறந்த இடம் கூட வசதியான சுகாதாரமான இடம் இல்லை இயேசுவுக்கு. எங்க பிறந்தாரு? மாட்டு தொழுவத்தில், அடிப்படை வசதிகள் இல்லாத இடத்துல நம்மை மீட்கும்படியாக வந்த இயேசு கிறிஸ்து, அவர் யார்? எப்பொழுதும் தேவ சமூகத்தில் சஞ்சரித்தவர். அவர் மூலமாய் உலகம் உண்டாயிற்று என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ எல்லா வசதிகளையும், வாய்ப்புகளையும்,
துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் கனத்தையும் மகிமையும் விட்டு இந்த உலகத்தில் வந்தபோது வசதியான மண்டலம், வசதியான வீடு இல்லை. என்ன சொல்லுகிறார்? ஒருவன் கேட்கிறான், வேத பாரகன், ஆண்டவரே நீர் எங்கே போனாலும் உம்மை பின்பற்றுவேன். வேத பண்டிதர் ஒருவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிரசங்கத்தை கேட்டு ஈர்க்கப்பட்டு அவர் சொல்லுகிறார், ஆண்டவரே நீர் எங்கே போனாலும் நான் உம்மை பின்பற்றி வருவேன், உம்மை விடமாட்டேன் என்று சொல்லுகிறார். அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நரிகளுக்கு என்ன உண்டா? குழிகள் உண்டு, நரிகள் போய் ஒளிந்து கொள்ளும். ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகள் உண்டு, மனுஷகுமாரனாகிய இயேசுவாகிய எனக்கு தலை சாய்க்க இடமில்லை. சொந்த வீடு இல்லையா? சொந்த இடம் இல்லை. துதிகள் மத்தியில் வாசம் பண்ணினவர், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. இந்த உலகம் பாத்திரமாய் அவருக்கு இருக்கவில்லை, சாதகமாய் இல்லை. சாதகமான இடத்துல, வசதியற்ற இடத்துல பிறந்தார். பிறந்தும் நிம்மதி இல்லை, உயிருக்கு ஆபத்து. குழந்தையாய் பாலகனாய் இருந்தபோது அன்னை மரியாளும் யோசேப்பும் என்ன செய்கிறார்? குழந்தையை தூக்கி கொண்டு வேறு தேசத்துக்கு தப்பித்து செல்கிறார்கள். ஆண்டவர் சொல்லும் வரை ஏன் ஆண்டவர் பாதுகாத்திருக்க கூடாது? ஏன் நான் கட்டளையிட்டு தேவ தூதர்களை அனுப்பி யோசேப்பும் மரியாளும் பாதுகாத்து கொண்டு இருக்கிற, பராமரித்து கொண்டிருக்கிற பாலகனை ஏன் பாதுகாத்திருக்க கூடாது? செய்யவில்லை. வசதியான மண்டலத்தில், கம்ஃபர்ட் ஜோன்ல நம்மை மீட்கும்படியாக வந்த இயேசு கிறிஸ்து தாபரிக்கவில்லை. தாபரிக்க ஆண்டவரும் அனுமதிக்கவில்லை, அதற்கு சித்தம் கொள்ளவில்லை. ஒரு சாதாரண மனிதன், இந்த உலகத்தில் பிறந்த மனிதன் எப்படி அடிப்படை வசதி இல்லாதபடி, பாதுகாப்பு இல்லாதபடி வாழுகிறானோ, அதே போல இந்த உலகத்தை மீட்கும்படியாக வந்திருக்கிற இயேசு கிறிஸ்து வசதியற்ற இடத்துல இருக்கிறார். தலை சாய்க்க இடமில்லை. ஆகவே வசதியை நாம் எப்பொழுதும் தேடக்கூடாது. வசதியை நம்முடைய பிள்ளைகளுக்கு எப்பொழுதும் பாதுகாப்பை பின்னாடியே போயிட்டு கூடாது. அவ்விதமாக போன பிள்ளைகள் எல்லாம் வெற்றி வாகை சூடவில்லை. ஆனால் இந்த உலகத்தை மீட்கும்படியாக வந்த இயேசு கிறிஸ்து, நம்மை நேசிக்க, நம்மை மீட்கும்படியாக வந்த இயேசு கிறிஸ்துக்கு சாதகமான மண்டலம், கம்ஃபர்ட் ஜோன் அவருக்கு இல்லை. நாம் தேடுகிறோம். வசதியான இடம் உண்டா? வசதியான வேலை, வசதியான போகிற இடம் வசதியாக இருக்குமா? இருக்கிற காரியத்தில் தான் நாம் என்ன செய்ய வேண்டியிருக்குது? சமாளித்து நீச்சல் போடும்போது தான் நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி வாகை சூட முடியும். ரெண்டாவது, பாதுகாப்பு. இயேசுவுக்கு இந்த சேஃப்டி ஜோன், பாதுகாப்பு மண்டலம் இல்லை, வசதி இல்லை. ரெண்டாவது, அவருக்கு பாதுகாப்பு இல்லை. நாம் நம்முடைய பிள்ளைகளை நாம் பாதுகாக்கிறோம், அதுக்குரிய காரியங்கள் எல்லாம், நடவடிக்கை எல்லாம் எடுக்கிறோம். அவர் பாதுகாப்பு இல்லாதபடிக்கு என்ன செய்கிறார்? அங்கே காணப்படுகிறதை பார்க்கிறோம். தேவ தூதனை அனுப்பி ஆண்டவர் பாதுகாத்திருக்கலாம், ஆண்டவர் செய்யவே இல்லை. ஆண்டவர் சொன்னார், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. நான் வேண்டிக் கொண்டால் இத்தனை அதிகமான தூதர்களை ஆண்டவர் எனக்கு கட்டளையிட மாட்டாரா என்று கேட்டார். பாதுகாப்பு என்பது நம்மை மீட்கும்படியாக வந்த இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே கொடுக்கப்படவில்லை. இந்த உலகத்தின் தலைவர்களுக்கு, ஆளுகை செய்கிறவர்களுக்கெல்லாம் பாதுகாப்பு முன்னும் பின்னும், வீட்டை சுற்றிலும் கொடுக்கப்படுகிறது. ஆனால் இந்த உலகத்தை நம்மை நேசிக்கும்படியாக இறங்கி வந்த இயேசு கிறிஸ்துவுக்கு பிதாவாகிய தேவன் எந்த பாதுகாப்பையும் கட்டளையிடவில்லை. அவரோடு கூட தெரிந்தெடுத்து அந்த 12 சீடர்களும் இவரை விட்டு ஓடிப்போனார்கள். அப்ப இந்த பாதுகாப்பற்ற கைவிடப்பட்டதான நிலைமையில ஆண்டவர் இருக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். 8 முறை அவருடைய வாழ்விலே இயேசுவை 8 முறை கொலை செய்ய முற்பட்டார்கள். 8 முறை இவரை சிலுவையில் அறையுங்கள் என்று மக்கள் கூக்குரலிட்டார்கள்.
ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ போகுமிடெல்லாம் உன்னை பாதுகாப்பேன். மீட்க வந்த இயேசு கிறிஸ்துக்கு இந்த உலகம் பாதுகாப்பு கொடுக்கப்படவில்லை, அரசு பாதுகாப்பு கொடுக்கவில்லை. அவரை சிலுவையில் அறையுங்கள் என்று பொறாமை கொண்ட ஜனங்கள் கூக்குரலிட்டார்கள். ஒருத்தர் கூட அதை தடுத்து நிறுத்த முடியவில்லை. அதிகாரமும் அவரை தடுத்து நிறுத்த முடியவில்லை. ஆண்டவர் அதை அனுமதித்தார். அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். அவர் நமக்காக மரணத்தை ருசி பார்த்தார். எவ்வளவு 24 மணி நேரமும் தேவ தூதர்களினால பாதுகாக்கப்பட்டு சாதகமான சூழ்நிலையில் மண்டலத்தில் வாழ்ந்த அவருக்கு இந்த உலகத்தில் பாதுகாப்பு மண்டலம் வளையம் இல்லை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சாதகம் இல்லாத சூழ்நிலையில் பாதுகாப்பற்ற உலகத்தில் வாழ்ந்த இயேசு கிறிஸ்து 33 ஆண்டுகள் வாழ்ந்தார். ஆனால் நமக்கு என்ன கொடுக்கப்படுகிறது? வாழ்நாள் முழுதெல்லாம் உன்னை பாதுகாப்பேன், உன்னை நீதியின் கரத்தினாலே தாங்குவேன், உன்னை போஷிப்பேன், உன் தலையிலிருந்து என்னுடைய சித்தம் இல்லாமல் ஒரு மயிராயிலும் விழாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவருக்கு பாதுகாப்பு இல்லை. ஆனால் அவரை நேசிக்கிற, தழுவி கொள்கிற, அவரை உள்ளத்தில் ஏற்றுக்கொள்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் எந்த விதமான பாரபட்சம் இல்லாதபடி தேவன் தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிட்டு நமக்கு பாதுகாப்பை கட்டளையிடுகிறார். மூன்றாவதாக, இந்த உலகத்தில் வந்த இயேசு கடந்து வந்த பாதையில் அவருக்கு வரவேற்பு இல்லை. இயேசு பிறந்தபோது தேவ தூதர்கள் உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை, பூமியிலே சமாதானம், மனிதர் மேல் பிரியமாம் உண்டாவதாக என்று சொல்லி அவர்கள் ஆர்ப்பரித்து பாடினார்கள். வேற மரியாள் யோசேப்புடைய சொந்த பந்தங்கள் வந்து பார்த்ததாக வேதத்தில் நாம் வாசிக்கிறது இல்லை. யார் வந்தா? இரவிலே மந்தையை காத்து கொண்டிருந்த மேய்ப்பர்கள் மாத்திரம் தங்களுக்கு சொல்லப்பட்ட காரியத்தை இது உண்மையா என்று பார்க்கும்படியாக அங்கே பட்டணத்துக்குள்ளே வந்தார்கள். வேற நபர்கள் வரவே இல்லை. ஆகவே அவருக்கு இந்த உலகத்தில் வரும்போது அவரை வரவேற்க, அவருடைய பிறப்பை கொண்டாடுவதற்கு இந்த உலகத்தில் ஜனங்கள் ஆயத்தமாக இல்லை. தேவ தூதர்கள் அனுப்பி செய்தி மேய்ப்பர்களுக்கு அறிவிக்கப்படுகிறது. ஒரு சில ஆண்டுகளுக்கு பின்பதான் ஞானிகள் புறப்பட்டு வந்து அந்த நட்சத்திரத்தை பின்பற்றி இந்த பிள்ளையை வந்து தொழுது கொள்கிறதை பார்க்கிறோம். நாம் எண்ணுகிற வண்ணமாக பிறந்த நாள் கொண்டாடவோ, பிறந்த மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவை கண்டு மகிழவோ பொது ஜனங்கள் அதிகமாக வரவில்லை. இந்த உலகம் அவரை வரவேற்கவில்லை. ஆனால் வேதம் என்ன சொல்கிறது? இந்த கோணலும் மாறுபாடும் உள்ள சந்ததியில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ஒருவன் மனம் திரும்பும் போது, ஒரு பாவி மனம் திரும்பும் போது பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு மெய்யாகவே சொல்கிறேன் என்று இயேசு சொல்லுகிறார். எப்பொழுது சந்தோஷம்? ஒருவேளை நாம் பாவத்திலிருந்து, பிசாசின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கும் போது ஒருவேளை நம்முடைய உற்றார் உறவினர்கள், பெற்றவர்கள் சந்தோஷப்படாமல் இருக்கலாம். ஆனால் வேதம் சொல்கிறது பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும். நாம் மனம் திரும்பினால் நம்முடைய குடும்பம் வரவேற்காமல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் வரவேற்கிறார். இந்த கோணலும் மாறுபாடும் இந்த பாவமுள்ள சந்ததியில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போது பரலோகத்தில் மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். நான் SLC பாஸ் பண்ண போது எங்கள் வீட்டில் வடையும் பாயாசம் வைத்தார்கள். எங்கள் அப்பா சொன்னார், நான் எதிர்பார்க்கல, பாஸ் பண்ணிட்டான், என்ன போடு, வடையும் பாயாசமும். நண்பர்களுக்கெல்லாம் போய் ஸ்வீட் கொடுத்தேன். ஏண்டா நான் பாஸ் பண்ணுவேன்னு எங்கள் அப்பா எதிர்பார்க்கல, ஏதோ பாஸ் பண்ணிட்டேன். கடைசி பரீட்சை டயத்தில் அடித்து மரத்து மேலே தான் ஏறி உட்காந்து இப்போ நைட்டு பகல்லாம் படித்து நைட்டில் அந்த தாமிரவணி ஆற்றுல 12-1 மணிக்கெல்லாம் போய் குளித்து காலம்பரை எழுந்திரிச்சு அடித்து பாஸ் பண்ணியாச்சு. டியூஷனும் வச்சு பாஸ் பண்ணிட்டேன். அப்போ பெற்ற தகப்பனுக்கு சந்தோஷம். ஆனால் மனம் திரும்பின பிறகு என்னுடைய மார்க்கத்திலிருந்து இயேசுவை ஏற்றுக்கொண்ட போது சந்தோஷப்படலை.
இது குடும்பத்துக்கு கௌரவம் கிடையாது. உன் தங்கச்சிக்கு கல்யாணம் ஆகாது. நம்ம ஜாதி ஜனத்தில் யாரும் இப்படி கிறிஸ்தவங்களை மாறலை, நீ மாறிட்டியே. அப்போ நாம் மனம் திரும்பின போது பரலோகத்தில் சந்தோஷம், குடும்பத்தில் சந்தோஷம் இல்லை, வரவேற்பு இல்லை. இயேசு இந்த உலகத்தில் பிறந்தபோது வரவேற்க பொது ஜனங்கள் இல்லை, பரலோகம் மகிழ்ந்தது. ஆகவே இயேசு கடந்து வந்த பாதை வசதியான மண்டலம் இல்லை, பாதுகாப்பான மண்டலம் இல்லை, வரவேற்பதற்கு அங்கே ஆட்களும் இல்லை. ஆனால் முடிவு என்ன ஏற்படுகிறது? முடிவு, அவரை சிலுவையில் அறைகிறார்கள். இதோடு கூட அவருடைய அத்தியாயம் முடிந்து போகும், ஊழியம் முடிந்து போகும். அவரை பின்பற்றினவர்கள் உபதேசங்கள் எல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கப்படும் என்று அந்த சமுதாயம் எதிர்பார்த்தது. நடந்தது என்ன? ஆண்டவர் சொன்னார், வானமும் பூமியும் ஒளிந்து போகும், என்னுடைய வார்த்தைகளோ ஒளிந்து போகாது என்று ஆண்டவர் சொன்னார். அவருடைய வசனம் இன்றும் என்ன செய்கிறது? 2000 ஆண்டுகள் கடந்தாலும் அநேகர் ஆண்டவரை விசுவாசிப்பதற்கும் விடுதலை பெறுவதற்கும் நித்திய ஜீவனையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் பெறுவதற்கு இன்றும் கிரியை செய்து கொண்டு இருக்கிறது. உங்களை என்னையும் ஆண்டவர் ரட்சித்திருக்கிறார், நித்திய ஜீவனுக்காக நம்மை நியமித்திருக்கிறார். கடைசியில் எது அவருக்கு ஜெயம் கொடுத்தது? மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தினபடியினால. எந்த விதமான வசதி இல்லை இந்த உலகத்தில். நம்மை மீட்கும்படியாக வந்த இயேசு கிறிஸ்துக்கு பாதுகாப்பு கொடுக்கப்பட முடியவில்லை, சமுதாயம் கொடுக்கவில்லை, அந்த அரசாங்கம் கொடுக்கப்படவில்லை, அவரை வரவேற்பதற்கு ஆட்கள் இல்லை. முடிவில் மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று சொல்லி ஆண்டவர் மரணத்தை ஜெயமாக விழுங்கினார். இதோ மரித்தேன், சதா காலம் உயிரோடு கூட இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். பாவத்தில் மரித்தாலும் நாம் நீதிக்காக பிழைக்கும்படியாக ஆண்டவர் கிருபை செய்கிறார். ஆகவே இந்த உலகத்தில் நம்மை மீட்கும்படியாக வந்த இயேசு கிறிஸ்துவுக்கு வசதியான மண்டலம் இல்லை, பாதுகாப்பான மண்டலம் இல்லை, வரவேற்கிறதான ஜனங்கள் இல்லை. முடிவில் எல்லாவற்றையும் தூக்கி சாப்பிட்டு விட்டு மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று சொல்லி நமக்கு முன்னோடியாக ஆண்டவர் மரணத்தை ஜெயமாக அவர் விழுங்கினார். அவர் உயிர்த்தெழுந்தார், இன்றும் ஜீவிக்கிறார். மரித்த தேவனை அல்ல, மரித்து உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் ஆராதிக்கிறோம், விசுவாசிக்கிறோம், அவருடைய வசனத்தை நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிக்கிறோம். ஆகவே இயேசு கடந்து வந்த பாதை இதுதான். ஆண்டவர் இயேசு சொல்கிறார், என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாகும்படி இதை உங்களுக்கு சொல்லுகிறேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரங்கள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். உபத்திரம் உண்டு. இயேசுவே இந்த பாதையில் கடந்து வந்தார். எப்பொழுதுமே ரோஜா மலர்களினால் அலங்கரிக்கப்பட்ட பாதையோ படுக்கையோ ஒரு விசுவாசிக்கு கிடையாது. இந்த உலகத்தில் ஜெயம் பெற்றவர்களை கேட்டு பாருங்கள். அது அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரி, கல்வியில் உயர்ந்தவர்கள், பிஸ்னஸில் உச்சத்தை தொட்டவர்கள் எல்லாம் கம்ஃபர்ட் சோனில், பாதுகாப்பான வளையத்தில் ஜனங்கள் வரவேற்றார்கள், அல்லது அவருடைய உற்றார் உறவினர்கள் தூஷித்திருக்கலாம். எல்லாம் வசதியாக பாதுகாப்பாக வரவேற்பாக இருந்தது என்று அவர்கள் சொல்ல முடியாது. கஷ்டப்பட்டோம், நஷ்டப்பட்டோம், எங்களுக்கு உதவி செய்வார் இல்லை, எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க ஆள் இல்லை, எங்களை அப்ரிஷியேட் பண்ண, என்கரேஜ் பண்ண, எங்களை வரவேற்க ஆட்கள் இல்லை என்று தான் சொல்வார்கள். எங்களை பரியாசம் பண்ணினார்கள், நிந்தித்தார்கள், கேலி பேசினார்கள். இவன் ஜெயிப்பானா என்று கேள்வியெல்லாம் எழுப்பினார்கள். முடிவிலே ஜெயம் பெற்றோம். இந்த உலகத்தில் வெற்றி பெற்றவர்கள் எல்லாம் இந்த விதமான பாதையிலே கடந்து வந்தவர்கள். சுதந்திரம் வாங்கி கொடுத்த மகாத்மா காந்தி கடந்து வந்த பாதை சுலபமான பாதை அல்ல, கஷ்டமான பாதை. ஆகவேதான் நாம் சுதந்திர அந்த காற்றை நாம் சுவாசிக்கிறோம். உலகத்தில் நமக்காக ஜீவனை கொடுத்து வந்த தேவன் டே 1 இருந்து
பிறந்த இடமும் மாட்டு தொழுவம். கடைசி முடிவு அடிக்கப்பட்ட இடமோ கொடூரமான கொலை செய்யப்பட்டார். கல்வாரி சிலுவையில் கைதிகளுக்கு, கிரிமினலுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை. நம்முடைய பாவத்தை ஏற்றுக்கொண்டு அவர் அவ்விதமாக கடந்து வந்த பாதை இவ்விதமாய் இருந்தாலும் அவர் ஜெயம் பெற்றார், உயிர்த்தெழுந்தார், இன்று ஜீவிக்கிறார். அருமையான ஆண்டவரை விசுவாசிக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, வசதியை தேட வேண்டாம், பாதுகாப்பை தேட வேண்டாம், வரவேற்பை தேட வேண்டாம். இவைகளெல்லாம் இயேசுவுக்கு அவர் கடந்து வந்த பாதையிலே அவையெல்லாம் அவர் சந்திக்கவில்லை. ஆனாலும் ஜெயம் அவருக்கு கிடைத்தது. நம்முடைய வாழ்க்கையில் நாம் சோர்ந்து போக வேண்டாம். சௌகரியம் இல்லை, பாதுகாப்பு இல்லை, நம்மை வரவேற்க, நம்மை உற்சாகப்படுத்த ஆள் இல்லை என்று சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் உங்களை உற்சாகப்படுத்துகிற, உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கிற, உங்களுக்கு வசதியான இடத்தை கொடுக்கிற ஆண்டவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். ஆகவே அவரை நம்புவோம், அவரை விசுவாசிப்போம், அவரை பற்றி கொள்வோம். ஜெயம் நமக்கு. ஜெய கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் முன் செல்கிறார். ஜெபிப்போம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த உலகத்தில் எங்களை மீட்கும்படியாக வந்த இயேசு கிறிஸ்து, உமக்கு ஆண்டவரே பாதுகாப்பும் கொடுக்கப்படவில்லை, ஜனங்கள் வரவேற்கவில்லை. முடிவிலே கொடூரமான முறையிலே நீர் கொலை செய்யப்பட்டீர். ஆனாலும் மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே என்று சொல்லி மரணத்தை ஜெயமாக விழுங்கின இயேசு கிறிஸ்து இன்று ஜீவிக்கிறீரே, ஸ்தோத்திரம். நாங்கள் வசதிகளையும் வாய்ப்புகளையும் ஆண்டவரே, வசதிகள், பாதுகாப்பை, வரவேற்பை தேடாதபடிக்கு எங்களுடைய விசுவாசத்தை தோக்கரும் முடிக்கிறதான இயேசுவே, உம்மை நோக்கி ஓடி வர கிருபை தாரும். எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.